இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோன்னா வாட் ஐ வாண்ட் அண்ட் ஹவ் டு ஸ்பீக். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எனக்கு சின்ன வயசில் எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் படித்தது கோ எஜுகேஷன்ஸ் 1 to 8 வரைக்குமே கோ எஜுகேஷன்ஸ்னால் நான் என்ன பண்ணேன்னா 7th-லேருந்து 8th கேர்ள்ஸ் ஸ்கூல் போகலான்னு முடிவெடுத்தேன். எங்கள் வீட்லேயும் நான் சொல்லிட்டேன், எனக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் போகிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கோ எஜுகேஷன் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வருஷம் தானே இங்கே படின்னு எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டாங்க. ஸ்கூல்லேயும் என்ன பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான்ப்பா, ஸ்கூல்லே படிக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்களே டிசி தரோம், இப்போ டிசி தர மாட்டோன்னு ஸ்கூல்லேயும் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமாட்டா எங்கள் ஸ்கூல் மிஸ் என்னை வர சொல்லியிருந்தாங்க. 7th கிளாஸ் டீச்சர் பேசினாங்க என்கிட்ட. ஏன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு சொல்லவே தெரியல. எனக்கு பயமாக இருந்துச்சு, மழுப்பலாக இருந்துச்சு, என்னை பேசி தப்பிச்சு ஓடிடலாம் போல் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் டீச்சர் ரீசன்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸ்கூலில் இது பிரச்சனை, இவங்க திட்டினாங்களா, அவங்க திட்டினாங்களா, ஏதாவது மார்க் ஏதாவது ஆகிடுச்சா, இல்லை யாராவது பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா, இந்த பையன் பண்ணானா, அந்த பையன் பண்ணானா, அப்படியே கேட்கும்போது அதுக்கப்புறமாட்டா நான் சொல்கிறேன், இல்லை இதுதான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறேன். சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு என்னை அதே கிளாஸில் 8th நான் அங்கேயே படித்து முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் அப்புறமேட்டா யோசித்தேன், ஏன் மேம் கேட்கும்போது எனக்கு சொல்ல தெரியலன்றதை நான் யோசிக்கும் போது தான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன வேணுன்றதை எனக்கு சொல்ல தெரியல அப்படின்றத நான் உணர்ந்தேன். சொல்ல தெரிஞ்சால் தானே அதை நான் சொல்ல முடியும், வேணும்னு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியுன்றதை நான் ஃபீல் பண்ணிட்டேன். சரி ஓகே, அவங்களாம் தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர எனக்காகவே என்னை பற்றி எனக்கு என்ன வேணுன்றது தெரியலன்றதை புரிஞ்சு